நாம் இப்பொழுது சங்கீதம் 49 வாசித்தோம். இந்த சங்கீதம் ஒரு போதக சங்கீதம். இந்த சங்கீதத்தை எழுதியவர் யார் என்று நமக்கு தெரியவில்லை. இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் ஒரு போதனையாக நமக்கு சில சத்தியங்களை வெளிப்படுத்துகிறார். அதை நாம் கற்றுக்கொண்டோம் என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு ஒப்பு கொடுத்து தேவனுக்கு ஒரு உகந்த ஆராதனை செய்ய முடியும். இந்த சங்கீதத்தை நீங்கள் 3 பாகமாக நீங்கள் வகுத்து தியானிக்கலாம். முதல் 5 வசனங்கள் ஒரு பாகமாக, 6 முதல் 14ஆம் வசனம் வரை அடுத்த பாகமாக, மூன்றாவதாக அதனுடைய 15ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை, இப்படி நீங்கள் இது பாகமாய் பிரித்து இதை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த முதல் பாகத்தை கவனிங்க. சங்கீதக்காரன் எல்லா ஜனங்களையும் அழைக்கிறார். பாருங்க என்ன சொல்றார்? ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள். பூமியின் குடிகளே, சிறியோரும் பெரியோரும் ஐஸ்வர்யவான்களும் எளியவர்களும் ஆகிய நீங்கள் எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். எல்லா மனுஷருக்கும் அவர் போதகமாக சொல்லுகிற சத்தியம் இது. அவர் சொல்றாரு, எல்லா ஜனங்கள் என்ன கேளுங்க. பாருங்க, அவங்க சங்கீதக்காரன் ஜனங்களுடைய கவனத்தை தன் பக்கமாக இழுக்கிறார். அவர் சொல்றாரு, எல்லாரும் இதை கேளுங்கள். கேளுங்கள் மட்டும் சொல்ல, அடுத்த சொல்றாரு, சிறியோரானாலும் சரி, பெரியோரானாலும் சரி, ஐஸ்வர்யவான்களானாலும் சரி, எளியவர்களானாலும் சரி, நீங்க எல்லாரும் ஏகமாய் செவி கொடுங்கள். செவி கொடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில கேட்கிற பழக்கமும் இருக்கணும், செவி கொடுக்கிற பழக்கமும் இருக்கணும். நாம் எவ்வனமாய் கேட்கிறோமோ அதை வைத்துதான் நம்முடைய வாழ்க்கை அமையும். ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், காதுள்ளவன் கேட்க கடவன். உங்களுடைய கேட்கிற விதத்தை குறித்து கவனமாயிருங்கள். நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கென்று ஒரு நற்சாட்சி உள்ள ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்றால், கனித்தரும் வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், முதலாவது நம்ம கவனமாக கேட்க தெரியணும், செவி கொடுக்க தெரியணும். அந்த கேட்கிற விதத்தை குறித்து நாம் கவனமா இருக்க வேண்டும். இதுல நம்ம கவனமா இருந்துட்டோம்னா, நாம் தேவன் நமக்கு சொல்ல விரும்புகிற சத்தியத்தை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்டு அவ்வண்ணமாகவே நாம் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த முடியும். செயல்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை கனித்தரும் வாழ்க்கையாய் மாறிவிடும். ஒரு ஊழியக்காரர் இந்தவனமாய் சொன்னார், நீங்கள் சபைக்கு வரும் பொழுது நீங்கள் ஏதோ ஒரு பெரிய சொற்பொழிவை கேட்பதற்காக நீங்கள் வரவில்லை. மாறாக தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறீர்கள். அந்த பிரசங்கியார் அவர் தன்னுடைய சொந்த பேச்சை பேசுவதில்லை, அவர் தேவனுடைய வார்த்தையை பெற்று அதை கொடுக்கிறார். அந்த பிரசங்கம் அதோட நின்று விடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க வீட்டுக்கு சென்றாலும் அந்த பிரசங்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இன்னும் தியானிப்பீங்க. அதன் மூலமாக நீங்கள் பயனடைவீர்கள். அப்ப இங்க வரும் பொழுதே நம்ம கரங்கள்ல வேதாகமம் இருக்கிறது. அந்த வேதாகமத்தை திறந்து வைத்துதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு சொற்பொழிவை கேட்பதற்காக இல்ல. இது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை வல்லமையுள்ளது. தேவனுடைய வார்த்தை உயிர் உள்ளது, அது ஜீவன் உள்ளது, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. அந்த வார்த்தையை நான் கேட்க வந்திருக்கிறேன்னா எவ்வளவு கவனத்தோட கேட்க வேண்டும். ஆகவே நம்முடைய கேட்கிற விதத்தை குறித்து கவனமாய் இருக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் நமக்கு எச்சரிக்கிறார். அடுத்து சொல்லிட்டு சொல்றாரு, என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் உணர்வை தியானிக்கும், என் செவியை உவமை மொழிக்கு சாய்த்து என் மறைப்பொருளை சுரமண்டலத்தின் மேல் வெளிப்படுத்துவேன். இப்போ சங்கீதக்காரன் தன்னை தேவ பக்கமாக சாய்த்து இப்போ தேவன்கிட்ட அவர் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனிதனாக இருக்கிற அப்படின்னால அவர் சொல்றாரு, என் வாய் ஞானத்தை பேசும், என் இருதயம் எதை தியானிக்கும்? உணர்வை தியானிக்கும். தியானிக்கிற ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டு சொல்ற வார்த்தை தான் அது தேவனுடைய வார்த்தை, அது வல்லமையுள்ள வார்த்தை, அது ஜீவனுள்ள வார்த்தை. ஏதோ நம்ம ஒரு மனுஷனுடைய வார்த்தையை கேட்டுட்டு போனோம்னா அதுல பிரயோஜனம் இல்ல. இன்றைக்கும் அநேக
தேவ பிரசங்கங்கள், அநேக தேவ ஊழியர்கள் பேசின பிரசங்கங்கள் அநேகோட வாழ்க்கையை மாற்றி இருக்கிறதுனா அதுக்கு காரணம் அந்த தேவ ஊழியர் பேசின வார்த்தை தன்னுடைய சொந்த வார்த்தை அல்ல, அது தேவனிடத்தில் அவர் பெற்றுக்கொண்டு அவர் பேசுகிறவராயிருந்தார். அவர் தியானிக்கிற ஒரு மனிதனாயிருந்தார். இன்னைக்கு நல்லா கவனிங்க, தியானித்து பேசுகிற ஒரு சங்கீதக்காரனா இருக்கிறார். அப்ப இந்த சங்கீதக்காரனை குறித்து நமக்கு ஒரு தெளிவு வருகிறது. இந்த சங்கீதக்காரன் தேவ பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்கிற பழக்கம் இந்த சங்கீதக்காரனுக்கு இருந்துச்சு. அவர் தியானிக்கிற மனிதனா இருந்தார். தியானித்ததுனாலே ஞானத்தை பேசுகிற ஒரு நல்ல தேவ ஊழியராய் காணப்பட்டார். ஆகவேதான் அவர் சொல்றாரு, என்னை தொடர்கிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளும் தீங்கு நாட்களில் நான் பயப்பட வேண்டியது என்ன? அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில வசனத்து நிமித்தமாக வாழும் பொழுது தீங்கு நாட்கள் வரதான் செய்யும், பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அந்த தேவ மனிதன் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கற்றுக்கொள்கிற தேவ மனிதனாய் இருக்கிறபடினாலே அவர் ஒரு நாளும் பயப்பட போவதே இல்லை. என கர்த்தர் அவனுடைய கூட இருக்கிறார். ஆகவேதான் சொல்றாரு, நான் பயப்பட வேண்டியது என்ன என்று சொல்லிட்டு தான் இப்ப அடுத்த பகுதியில வராரு. இப்ப நமக்கு ஒரு போதகமாக சத்தியத்தை விளக்குகிறார். என்ன சத்தியம் அது? பாருங்க, சில பேர் ஆண்டவரை நம்புறதை காட்டிலும் எதை நம்புவாங்க? செல்வத்தை நம்புவாங்க, ஐஸ்வர்யத்தை நம்புவாங்க, சொத்தை நம்புவாங்க. இன்னைக்கு தேவனை ஆராதிக்க நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். நம்ம எதை நம்புறோம் கேட்டா, தேவனை மாத்திரமே நம்ப பழகணும். ஹல்லேலூயா. யாரை மாத்திரமே நம்பணும்? தேவனை மாத்திரமே நம்பணும். இந்த உலகத்திலே நாம் செல்வத்தினால ஐஸ்வர்யவான்லாம் மாறக்கூடாது. செல்வம் ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்கலாம், அந்த ஐஸ்வர்யம் வேற. நீங்களும் நானும் கர்த்தருக்குள் ஐஸ்வர்யவான்களா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் நம்ம இடத்துல எந்த ஐஸ்வர்யத்தை விரும்புறாருன்னா, நம்ம கர்த்தருக்குள் ஐஸ்வர்யமா இருக்கிறோமான்னு விரும்புறாரு. பாருங்க, செல்வத்தை மாத்திரம், இந்த உலக பொருளை மாத்திரம் நம்பி இந்த உலக பொருள் தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைக்கும் என்று விசுவாசித்து அந்த உலக பொருளுக்கு பின்னாடி ஓடுகிற அந்த மக்களை பார்த்து சொல்றாரு, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது, அது ஒருபோதும் முடியாது. இந்த உலகத்துல நீங்க செல்வம் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கைக்கு தேவையான சில பொருட்கள் வாங்கலாம். இல்லாட்டா ஏதோ ஒரு பிரச்சனையில இருந்து விடுதலை ஆக்குவதற்கு சில செல்வங்கள் தேவைப்படுகிறது. அந்த செல்வத்தினால அந்த அந்த ஒரு ஒரு தற்காலிகமான ஒரு ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனா செல்வமே எல்லாம் கிடையாது. பணம் தேவைதான், ஆனா பணமே எல்லாம் கிடையாது. பணத்தினால உங்கள் ஆத்மாவை நீங்கள் மீட்டுக்கொள்ள முடியாது. அநேக நேரங்கள்ல மனிதர்களுடைய தப்பான கணக்கு என்னன்னா, பாவம் செஞ்சுட்டே இருப்பான் ஒரு பக்கத்துல, அடுத்த சைட்ல காணிக்கை செலுத்துறேன், புண்ணியம் செய்யறேன், தான தர்மம் செய்யறேன், ஏழைகளுக்கு உதவி செய்யறேன் என்று சொல்லி அதை செலுத்தி செலுத்தி ஒரு நப்பாசை என்னன்னா எனக்கு ஒரு பெரிய மீட்பு கிடைச்சுன்னு நினைச்சிடறான். அங்கதான் தப்பு. உங்க ஆத்ம மீட்புக்கு இந்த செல்வம் உதவாது. அப்ப ஆத்ம மீட்புக்கு உதவுவது எது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்த ரட்சிப்பின் கிரியைகள் தான். அதுதான். அதை நீங்கள் விசுவாசித்து என்றைக்கு ஏற்றுக்கொள்கிறீர்களோ அப்பொழுதுதான் ஆத்ம மீட்பு கிடைக்கும். நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவம் மன்னிப்பாகிய மீட்பை கொடுக்கிறார். என்றைக்கு ஒரு மனிதன் தான் பாவி என்று உணர்ந்து தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறானோ, தேவனை சார்ந்து நிற்கிறானோ, தேவனை நம்புகிறானோ, அப்பொழுதுதான் அவன் வாழ்க்கையில ஒரு மீட்பின் காரியம் ஆரம்பமாகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் எதை நம்புகிறோம்? நம்முடைய செல்வத்தையா, நம்முடைய ஐஸ்வர்யத்தையா? பாருங்க, செல்வத்தை நம்புகிறவன், செல்வத்தை விசுவாசிக்கிறவன், அவன் அதை நம்பினபடினால அவன் அழிந்து போவான். சில பேருக்கு செல்வத்தை நம்புறது மட்டும் இல்ல, அதுல பெருமை வேற. நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா, எவ்வளவு சொத்து வச்சிருக்கேன் தெரியுமா, அப்படிலாம் ரொம்ப பெருமை அடிப்பாங்க. சங்கீதக்காரன் என்ன தெரியுமா சொல்றாரு?
தங்கள் செல்வத்தை நம்பிட்டியா? திரளான ஐஸ்வர்யத்தை நீ இல்ல பெருமை பாராட்டுறியா? உன்னால ஆத்ம மீட்பு செய்ய முடியுமா? உன் ஆத்மாவை ரட்சிக்க முடியுமா? உன் சகோதரன் ஆத்மாவை ரட்சிக்க முடியுமா? கூடாதே. அதனால்தான் ஞானி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்றாரு, ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. சாலமோன் ஞானி பெரிய ராஜா, கோடீஸ்வரன், கோடீஸ்வரனுக்கு கோடீஸ்வரன். அவர்கிட்ட இல்லாத சொத்தே இல்ல, அவர்கிட்ட இல்லாத செல்வம் இல்ல, அவர்கிட்ட இல்லாத பொண்ணு இல்ல, பொருள் இல்ல. அவர் காலத்துல பொண்ணுன்னா சும்மா சாதாரண ஒரு டஸ்டா இருந்துச்சு, ஒரு தூசி போல இருந்துச்சு. அப்படிப்பட்ட செல்வந்தன் தான் சாலமோன் ஞானி. அவர் சொல்றாரு, சூரியனுக்கு கீழே காண்பதெல்லாம் மாயை, அழிந்து போன்னு சொல்லிட்டார். ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தேன்னு சொல்றாரு. மதுபானத்தினாலே என்னை குளிப்பாட்டி பார்த்தேன், தோட்டங்களை வச்சேன், நிறைய கனி செடிகளை வச்சேன், பெரிய பெரிய அரண்மனையை கட்டினேன், எல்லாம் கட்டினார். உண்மைதான். நல்ல சாப்பாடு கொடுத்து நல்ல என் சரீரத்தை சந்தோஷிப்பித்தேன், என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணாரு. ஆனா கடைசியில முடிவு என்ன தெரியுமா வந்துச்சு? சொன்னாரு, எல்லாம் மாயைப்பா, எல்லாம் மாயை, எல்லாம் அழிந்து போகிறவை. நல்லா கவனிங்க, ஒரு நாளும் ஐஸ்வர்யம் ஆகணும்னு என்ன செய்யாதீங்க, பிரயாசவே படாதீங்க. பிரயாசப்பட வேண்டியது நிறைய இருக்கு, அதுக்கு மட்டும் பிரயாசப்படுங்க. ஆண்டு சொல்ற ஐஸ்வர்யம் ஆகிறதுக்கு என்ன செய்யாத, பிரயாசப்படாது. ஏன் ஐஸ்வர்யம் ஆக பிரயாசப்படக்கூடாது? இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாமே சொன்ன வார்த்தையை கவனிங்க. லூக்கா அதனுடைய 12ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தை கவனிங்க. பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல, ஜீவன் அல்ல. அப்ப பொருளாசையை குறித்து ரொம்ப கவனமா இருக்கணும். பொருள் மேல ஆசை வந்துடக்கூடாது, செல்வத்தை நம்ப கூடாது. ஏன்னா எவ்வளவுதான் உனக்கு ஆஸ்தி இருந்தாலும் அது உன்னுடைய ஜீவன் அல்ல. அது உனக்கு ஆத்ம மீட்பை கொடுக்காது, அது உனக்கு பரலோக ராஜ்யத்தை கொடுக்காது. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னாரு, உன் ஆத்மாவை குறித்து கொஞ்சம் கரிசனை எடுப்பா. அதுக்கு ஒரு உவமையை கீழே சொல்லி கொடுக்குற பாருங்க. ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான். அந்த ஐஸ்வர்யவான்கிட்ட நிறைய நிலம் இருந்துச்சு, நிலங்கள் இருந்துச்சு. இந்த வாட்டி நிலத்துல என்ன செஞ்சாலும் நல்ல பயிர் போட்டான். பயிர் போட்டா சரியான விளைச்சல், மிகுதியான விளைச்சல் கிடைச்சிச்சு. இந்த மிகுதியான விளைச்சல் கிடைச்ச உடனே ஒரே பூரிப்பாயிட்டான், சந்தோஷமாயிட்டான். நம்ம வாழ்க்கையில கூட ஐஸ்வர்யம் நிறைய வந்துச்சுன்னா ஒரே சந்தோஷம் தான். அப்ப நம்ம பயங்கரமா பிளான் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஐஸ்வர்யம் அப்படிதான் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் என் களஞ்சியங்கள், நிறைய களஞ்சியங்கள் வச்சிருக்காரு. வச்ச மனுஷன் என்ன செய்யறாருன்னா, இந்த களஞ்சியங்கள் பத்தாது, இந்த குடோன்ஸ் எல்லாம் பத்தாது. சொல்றாரு, என்ன வார்த்தையை சொல்றாரு, என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைப்பேன்னு சொல்றான் மனுஷன். அப்போ களஞ்சியங்களை இன்னும் பெரிதாக போறேன்னு சொல்றான். அந்த அளவுக்கு விளைச்சல் வந்துச்சு. இது சொன்னா 10 இதோட நின்னா ரைட்டு. களஞ்சியங்களை இடிப்பேன், இன்னும் பெருசாக்குவேன், அதுல என் பொருட்களை சேர்த்து வைப்பேன் சொன்னா ரைட். அடுத்தது இந்த மனுஷன் அந்த விளைச்சலையே நம்புறான். இந்த மனுஷன் அந்த ஐஸ்வர்யத்தை நம்புறான். அவன் நினைக்கிறான் இதுதான் என் ஜீவன் நினைக்கிறான். எப்படி நம்ம சொல்றான்? ஆத்மாவை பார்த்து சொல்லி தரான், என் ஆத்மாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆத்மாவை பார்த்து ரொம்ப சந்தோஷமா சொல்றேன், எப்பா நான் என்னெல்லாம் வேலை செஞ்சிருக்கேன் தெரியுமா, அப்படியே சேர்த்து வச்சிருக்கேன். எவ்வளவு வருஷத்துக்கா? 25 இயர்ஸ், 50 இயர்ஸ். இவர் 25-50 வருஷம் திட்டம் போட்டார். எவ்வளவுன்னு தெரியல, எண்ணிக்கையே போடல. அதனால போயிட்டே இருக்கு, வருஷங்களுக்கு வருஷங்களுக்கு. சொல்லிட்டு சொல்றாரு, அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று ஆத்மாவுடைய சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். இந்த மக்கள்லாம் பைத்தியங்கன்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. பாருங்க, ஆண்டவர் என்ன சொன்னான்னு கவனிங்க. ஆண்டவர் என்ன வார்த்தையை பயன்படுத்தினவங்க? தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, புத்தி கட்டவனே, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக் கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையது ஆகும் என்றார். இப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நீ இதெல்லாம் சேர்த்து வச்சிருந்தா கூட உனக்கு பிரயோஜனம் என்னப்பா? உன் ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டீன்னா பரலோகத்துல நீ வர முடியாதே, நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதே. அதுக்குதான் என்ன சொல்லி கொடுத்தாரு? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். எப்படி இருக்கான்? அந்த மனுஷனை போல, இந்த ஐஸ்வர்யவான் போல இருக்கான்.
இவன் எதுல யார்கிட்ட ஐஸ்வர்யம் இல்ல சொல்லுங்க? யார்கிட்ட ஐஸ்வர்யம் இல்ல? தேவனிடத்துல ஐஸ்வர்யம் இல்ல. நல்லா கவனிங்க. இந்த ஐஸ்வர்யவான் என்ற வார்த்தை ஏதோ செல்வம் பெருக்க இருக்கிறவங்க கிட்ட மட்டும் இல்ல, நமக்கிட்டயும் இருக்கு. இந்த உள்ளத்துல பண ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒருவேளை பணம் இல்லாம இருக்கலாம். தேவன் சொல்றாரு, நீ என்னிடத்துல ஐஸ்வர்யவானா இல்லப்பா, நீ செல்வத்தை தான் நம்புற. இன்னைக்கு நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் எதை குறித்து நம்பிக்கையோட இருக்கோம்? என் செல்வம் என்னை பாதுகாக்கும், எனக்கு நல்ல இளைப்பாறுதலை தரும், என்ன பூரிப்பாக்கும், என்ன சந்தோஷிப்பிக்கும் என்று நினைக்கிறீங்களா? அது செய்யவே முடியாது. அதுக்கு அந்த அந்த பலனே கிடையாதுங்க. அதுக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்கு. அதுக்குள்ள தன்மை என்ன தெரியுமா? இந்த பண ஆசை. இதை நம்பினா என்ன தெரியுமா செய்யும்? நம்பினவனுக்கு நன்மை செய்யாது. என்ன செய்யும் சொல்லி சொல்லி பவுல் சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலன் பவுல் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கவனிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். ஃபர்ஸ்ட் கவனிங்க. இந்த பணத்தின் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா, பண ஆசை வச்சீங்கன்னா, அது உங்களுக்கு நன்மை செய்யாது. மாறாக உங்களை சோதனையில, கண்ணியில, கேட்டில, அழிவுல அமிழ்த்துகிறதா இருக்கிறது. இது அப்படிப்பட்ட மோசமான ஆசை. அப்போ ஒரு குழியில போய் விழுந்துருவீங்க, பாதாளத்துல விழுந்துருவீங்க. ரெண்டாவது கவனிங்க. இந்த பண ஆசை என்ன செய்யுது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. நம்ம ஆண்டவர் சுத்தம் பண்ணதே எதுக்கு? அவரை போல மாற்றுவதற்காக இல்ல. இயேசுவை போல நம்முடைய சுபாவம் மாறணும். இயேசுவை போல பரிபூர்ணமா மாறணும். இதுக்காக தான் இயேசு நம்மளை ரட்சித்தார். இப்போ பண ஆசையை பணத்தை நம்பினீங்கன்னா, பண ஆசை உடையவர்களா இருந்தீங்கன்னா, இயேசுவின் சுபாவத்தை தரிக்க முடியாது. மாறாக எல்லா தீமைகளுக்கும் வேறா இருக்கு பாத்தீங்களா? அந்த பண ஆசை வேறா இருக்கு. எல்லா தீமையும் நம்ம தான் வச்சிருப்போம். அப்ப இந்த மரம் என்ன செய்யாது? நல்ல கனி கொடுக்கவே கொடுக்காது. கெட்ட கனி தான் தரும். 1000 தான் பணம் இருக்கலாம், ஆனா சுபாவ மாற்றம் வராது. அப்ப பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து என்ன செய்றாங்க? விசுவாசத்தை விட்டு வழுவி எதை விட்டு விலகிட்டாங்க? விசுவாசத்தை விட்டு விலகிட்டாங்க. நான் சொல்லியிருக்கேன், அடிக்கடி சொல்லியிருக்கேன். விசுவாசத்தை விட்டு விலகிட்டாலே ஜீவனுள்ள தேவனை விட்டு நம்ம பிரிஞ்சிட்டோம்னு அர்த்தம். அவிசுவாசமான பொல்லாத இருதயத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், அது ஜீவனுள்ள தேவனை விட்டு உங்களை பிரித்து விடும். அப்போ விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் பண ஆசை செய்யற வேலை. அப்ப நம்ம கவனமா இருப்போம். ஒரு நாள் இந்த செல்வத்தின் மேல நம்பிக்கை வைக்க வேண்டாம். அதனாலதான் சங்கீதக்காரர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் கவனிங்க. சங்கீதங்களின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கவனிங்க. கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதீர்கள். ஐஸ்வர்யம் விருத்தியாச்சுன்னா ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க, இருதயத்துல கொண்டு போய் வச்சிடாதீங்க. உங்க இருதயத்துல இருக்க வேண்டிய யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவரை தான் நீங்க நம்பணும். விசுவாசத்தினாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்துல வாசம் பண்றாராம். அப்போஸ்தலன் பவுல் அதான் கற்றுக் கொடுக்கிறார். நமக்குள்ள வாசம் பண்ற விசுவாசத்தினால. இப்ப ஐஸ்வர்யத்தின் மேல விசுவாசம் வச்சா ஆண்டவர் வெளியில போயிருவாரு. இப்போ விசுவாசத்தோட ஆண்டவரை நம்பி, ஆண்டவரே நீ கொடுத்த ஐஸ்வர்யத்துக்காக ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. இந்த ஐஸ்வர்யம் எதுக்குன்னு கேட்டா தாவீது கிட்ட கேட்டீங்கன்னு சொல்லி தருவாரு. என்ன சொல்லி தருவாரு? சங்கீதங்களின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னேன். இப்ப தாவீது ஒரு பெரிய ராஜா, இவரும் செல்வந்தர் தான். செல்வம் பெருகிச்சு, செல்வம் பெருகிச்சு. செல்வம் பெருகின உடனே ஆண்டவர் பத்தி சொல்றாரு, ஆண்டவரே நீங்க தான் என் ஆண்டவர். எப்படி நம்புறாரு பாருங்க. யூ ஆர் மை காட். இந்த வெல்த் இல்ல, இந்த சொத்து இல்ல, இந்த சிங்காசனம் இல்ல, இந்த ராஜ்யம் இல்ல, நீர் தான் என் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, என் செல்வம்லாம் உமக்கு வேண்டியது இல்ல ஆண்டவரே. ஏன்னா இந்த செல்வம் யாருக்கு தேவை? உம்முடைய பரிசுத்தவான்கள் எங்க இருக்காங்க? பூமியில இருக்காங்க பாத்தீங்களா? அந்த பரிசுத்தவான்களுக்கு தேவை. பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கு இது தேவைப்படுது, தேவ ஊழியர்களுக்கு தேவைப்படுது சொல்றாரு. இன்னைக்கு பாத்தீங்களா, தாவீதுடைய குணத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். செல்வம் அவருக்கும் பெருகிச்சு,
செல்வம் பெருகுனா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அந்த செல்வத்தை வச்சு, ஆண்டவரே நான் எதெல்லாம் நன்மை செய்ய முடியும் செய்யணும், ஆண்டவரே உதவி செய்யுங்க. உம்முடைய ஊழியத்தை தாங்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. உம்முடைய ஊழியக்காரரை தாங்கணும், உதவி செய்யுங்க. உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு நான் குறைச்சல்ல, அவங்களுக்கு உதவி செய்யணும், எனக்கு செய்யுங்க, கிருபை தாங்க. இப்படி சொல்லி பாருங்க. சொல்லிட்டு சொல்லுங்க, நீங்க தான் என் ஆண்டவர். ஆண்டவர் என்ன செல்வத்தை நம்பவே இல்ல. இந்த காரியம் நமக்கு ஆராதனையில வந்துடணும். அதனாலதான் நம்ம ஆராதனை என்று சொல்லும்போது முழுமையாய் கர்த்தரை நம்புகிறோம் அர்த்தம். கர்த்தரை சார்ந்திருந்து அவரை துதிக்கிறதுக்கு பேர் தான் ஆராதனை. அப்ப முற்றிலுமாய் நம்ம ஆண்டவர்ட்ட அர்ப்பணிச்சு, ஆண்டவரே நான் உண்மைதான் நம்புறேன், ஆண்டவரே நீங்க தான் என் ஆண்டவர் சொல்லும்போதுதான் கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த மக்கள் கர்த்தரை நம்பாம செல்வத்தை நம்பினாங்க, பெருமை பாராட்டினாங்க. பெருமை பாராட்டினோடனே என்ன நடக்குதுன்னு கவனிங்க. செல்வத்தை நம்பினவர்களுடைய நிலைமையை குறித்து சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, 10ஆம் வசனம், ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்மூடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறான். முதல் காரியத்தை கவனிங்க. செல்வத்தை நம்புனீங்கன்னா, ஐஸ்வர்யத்தை நம்பினா அந்த ஐஸ்வர்யம் உங்களோட கூட வராது. நீங்க வேணா போயிருவீங்க, அது நின்னுரும். உங்களுக்கு கிடைக்காது, மற்றவர்களுக்கு அது பாஸ் ஆன் ஆயிரும். ஆனா நீங்க தேவனை நம்புனீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் மரிக்கும் போது என்ன நடக்கும்? அவங்க பிரயாசங்களை விட்டு ஓய்ந்து போவார்கள். ஓய்ந்து போன என்ன நடக்கும்? வசனம் சொல்லுது, அவர்களோட அவர்கள் கிரியைகளும் கூட போகுமா. இப்போ உங்களோட சில கிரியைகள் போகணும், பணம் இல்ல. நீங்க நன்மை செய்யறீங்க, நற்கிரியைகள், மற்றவர்களுக்கு உதவி செய்யறீங்களா பாத்தீங்களா? இது சபையில வந்து தேவன் உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை தகுதிப்படுத்தி இந்த நற்கிரைகள் செய்ய வைக்கிறாரே, இந்த நற்கிரைகள் தேவனுடைய அக்கவுண்ட்ல அது சேருது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். என்னைக்கு நீங்க தேவ பிள்ளையா மாறின பிறகு, பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு, நீங்க என்ன உதவிகள் செய்தாலும், நீங்க தகுதியாக்கப்பட்டு நீங்க நற்கிரைகள் செய்யும் போது அந்த நற்கிரைகளுக்கு பிரதிபலன் உண்டு. அது உங்களோட கூட போகும். ஆனா செல்வத்தை நம்பி நற்கிரையை செய்துட்டு லாஸ்ட்ல என்ன நடக்கும் தெரியுமா? ஞானிகளும் மரித்து, ஞானிகள் பெரிய பெரிய ஞானிகள் என்னென்னலாம் பிளான் பண்ணாங்க தெரியுமா? சூப்பரா பிளான் பண்ணுவாங்க, செல்வத்தை வச்சு நிறைய பிளான் பண்ணுவாங்க. ஆனா கடைசியில் என்ன நடக்கும்? ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறான். அவ்வளவுதான். நீங்க மற்றவர்கள் தான் வைத்து போகணும், ஆஸ்தி உங்களோட வராது. இரண்டாவது கவனிங்க, தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்கள் உள்ளத்தின் அபிப்பிராயம். இந்த செல்வத்தை நம்பினா இதுதான் ஒரு அபிப்பிராயம் இருக்கும் உள்ளத்துல. என்ன அபிப்பிராயம் தெரியுமா? இது நம்மள காப்பாத்தும், இது நம்மள காப்பாத்தும். குஜராத்ல ஒரு பூகம்பம் வந்துச்சு. அந்த டைம்ல நியூஸ் பேப்பர்ல எழுதுனா என்ன தெரியுமா? கோடீஸ்வரர்கள்லாம் ரோடீஸ்வரர்களா மாறிட்டாங்க. என்னவா மாறிட்டாங்க? கோடீஸ்வரர்களா ரோடிஸ். ஏன்னா கோடிக்கணக்கான பணம் வச்சிருந்தாங்க, சொத்து வச்சிருந்தாங்க, பில்டிங் கட்டினாங்க. ஒரே ஒரு எர்த்குவேக், எல்லா பில்டிங்கும் அப்படியே இடிஞ்சு தரமட்டம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு பணம் இல்ல, சொத்து போச்சு, சாப்பிடுறதுக்கு வழி இல்ல, ரோட்ல அரைந்து திரிந்து இருக்கிற மக்களா மாறிட்டாங்க. அப்படிப்பட்ட நிலையில தள்ளப்பட்டாங்க. அதனால செல்வத்தை ஒரு நாள் நம்பவே கூடாது, செல்வத்தை நம்ப கூடாது. ஆனா கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? பஞ்ச காலத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் அவர்களை போஷிக்கிறவராயிருக்கிறார். நீங்க பஞ்ச காலத்திலும் கூட நீங்க பட்டினியா இருக்க மாட்டீங்க, தேவன் உங்களை போஷிப்பா. ஏன்னா நீங்க எதை நம்பல தெரியுமா? செல்வத்தை நம்பல, நீங்க ஆண்டவரை நம்புனீங்க, ஜீவனுள்ள தேவனை நம்புனீங்க. ஜீவனுள்ள தேவனை நம்புனா சூழ்நிலைகள் நமக்கு விபரீதமாய் மாறலாம், நமக்கு எதிராய் மாறலாம், நமக்கு தீமையா மாறலாம். ஆனா தீமையை கூட என் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மையா மாற்றி தருவார். அப்போ இவர்கள் என்ன செஞ்சாங்களா? இவங்க அபிப்பிராயம் என்னது? நிறைய பேர் அபிப்பிராயத்திலே கெட்டு போனவங்க இருக்காங்க. அபிப்பிராயம் என்ன அபிப்பிராயம்? இந்த சொத்து, இந்த வாசஸ்தலம் என் தலைமுறை தலைமுறையா இருக்கும், இது நித்திய நித்திய காலமா இருக்கும், என் பையனுக்கு போகும், என் பேர பிள்ளைக்கு போகும், என் பூட்டானுக்கு போகும், இப்படின்னே நினைச்சிட்டு இருப்பான். லாஸ்ட்ல ஒருத்தனுக்கு போகாது, இவருக்கும் சேராது, அவனுக்கும் சேராது. அபிப்பிராயம். அடுத்தது பாருங்க, அவர்கள் தங்கள் நாமங்களை தங்கள் நிலங்களுக்கு தரிக்கிறார். பெரிய போர்டே போட்டு வச்சிருப்பாங்க, இது இந்த 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 குடும்பத்தார், நல்லது போடுங்க, அந்த பேரும் அதோட சேர்ந்து போயிடும். அடுத்தது கவனிங்க, ஆகிலும் கனம் பொருந்தியவனாய் இருக்கிற மனுஷன் நிலைத்திருக்கிறது இல்லை, அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுதான் அவர்கள் வழி, இதுதான் அவர்கள் பைத்தியம். ஆகிலும் அவர்கள் சந்ததியார் அவர்கள் சொல்லை மெச்சி
கொள்ளுகிறார்கள். செல்வத்தை நம்பி இது நித்திய காலமா இருக்கும், என் தலைமுறைக்கு உதவி செய்யும் நினைக்கிறவன் பைத்தியக்காரன். அவன் என்ன செய்யறான்? அந்த பைத்தியத்தினால அவன் சந்ததிக்கும் அதே பைத்தியத்தை சொல்லித்தரான். சொல்லி தர்றதுனால என்ன நடக்குது கவனிங்க. அவங்க சந்ததியார் என்ன செஞ்சுக்கிறாங்க? மெச்சி கொள்ளுகிறாங்க. லாஸ்ட்ல அந்த சொத்து நிக்க போறதே இல்லை, நிலை நிற்க போறதே இல்லை. எத்தனை பேர் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு அந்த சொத்தை எப்படி பராமரிக்கணும்னு தெரியல. அதனால அது போண்டியானவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஐஸ்வர்யத்தை நம்மன இதுதான் நடக்கும். இந்த பைத்தியம் தொடரும்னு சொன்னேன். அதனால இது பைத்தியம் சொல்லிட்டாரு. சங்கீதக்காரன் என்ன சொன்னாரு? பைத்தியம். அடுத்ததே சொல்றா பாருங்க, அவங்க நிலைமை என்ன ஆகுது பாருங்க. ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள். மரணம் அவர்களை மேய்த்து போடும். செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள். அவர்கள் தங்கள் வாசஸ்தலத்தில் நிலைத்திருக்க கூடாதபடி அவருடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும். அப்போ செல்வத்தை நம்புகிறவருடைய முடிவு என்னன்னா அழிவு, பாதாளம். செல்வத்தை நம்புறவன், இந்த உலக பொருளை நம்புறவன், ஆண்டவரை நம்பாம வாழ்கிறவன், இவனுடைய முடிவு எங்கன்னா நரகம் தான் இவனுடைய முடிவு. அவன் அழிந்தே போவான். ஒரு நாள் மரணம் சந்திக்கும். இந்த உலக பிரகாரமான மரணத்தை குறித்து சங்கீதக்காரன் பேசல. இந்த மரணம் எல்லாருக்கும் வரப்போகுது. ஆனா அதுக்கு அடுத்தது ஒரு பெரிய மரணம் இருக்கு பாருங்க. அததான் அவர் சொல்றாரு, அவருடைய ரூபத்தை பாதாளம் அழிக்கும் என்று சொல்றார். நித்திய மரணத்தை குறித்து பேசுகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, நம்ம இன்றைக்கு ஆண்டவர் ஆராதிக்க வரோம். ஆண்டவர் ஆராதிக்க வர்ற நம்ம யாரை நம்புறோம்? நம்முடைய உள்ளத்துல எங்கேயாவது கொஞ்சம் இடம் செல்வத்துக்கு கொடுத்து வச்சிருக்கோமா? ஒரு நாள நம்பாதீங்க. அதனாலதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பத்தி சொன்னாரு, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே கேடகமானவர். இது இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கத்து கொடுத்தார். உபாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்துல அதான் சொல்றாரு, இஸ்ரவேலே நீ கர்த்தரை நம்பு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே உன் கர்த்தர். இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு நாம கர்த்தரை நம்புறோமா? இன்னைக்கு ஆராதனை நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல் அது பரிசுத்தவான்களுக்கும் அது நான் பிரியப்படுகிற மகாத்மாக்களுக்கு தேவையாயிருக்கிறது. ஆண்டவரே நான் இன்னைக்கு என் செல்வத்தை படைக்க அல்ல, என்னையே படைக்க வருகிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே என் இதயத்துல உம்மை நான் விசுவாசிக்கிறேன், உம்மை நான் நம்புறேன். உம்மை நம்பின பிள்ளைகளை நீர் 1000 தலைமுறை வரைக்கும் ஆசீர்வதிப்பீர். இம்முடைய வாக்கு எனக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே அதை விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நம்புறதை காட்டிலும், ஆண்டவருடைய வார்த்தையை நம்புறதை காட்டிலும், மனுஷன் தன் பிரயாசத்தினால் ஈட்டெடுத்த அந்த ஐஸ்வர்யத்தை நம்புகிறான். வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை நம்பினால் அதனுடைய முடிவு பாதாளம். ஐஸ்வர்யத்தை நம்பினால் ஒரு நாள் நீ மாண்டு போவாய். ஆனா கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அவன் 1000 தலைமுறை மட்டும் அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பார். அவன் சந்ததியை அப்பத்துக்காக அலைந்து திரிவதில்லை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உங்க பிள்ளைகளுக்கு சொத்து என்னத்தமா சேர்த்து வைக்கணும்? அந்த சொத்து என்ன தெரியுமா? இயேசுதான் ஒரு சொத்து. அவர்தான் ஜீவனுள்ள தேவன். அவரையே நம்பு. அவரை நம்பினால் உன் வாழ்க்கை பிரகாசமாயிருக்கும், உன் வாழ்க்கை செழிப்பாயிருக்கும், உனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எப்பொழுதுமே சொல்ல பழகணும். நம்ம பிள்ளைகளுக்கு பணத்தை சேர்த்து வைக்கிறதோ சொத்தை சேர்க்கிறதோ பெருசு இல்ல. அவங்களுக்கு இயேசுவை பரிசாக வழங்கி இயேசுவுக்குள் வளர வைங்க. அதுதான் பெரிதான சொத்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்துல இந்த காரியம் இருக்கா? அடுத்தபடியாக அடுத்த பாகத்துல வரும். சங்கீதக்காரன் இப்போ எப்படி அழகா சொல்ற பாருங்க. ஆனாலும் தேவனின் ஆத்துமாவை பாதாளத்தில் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். ஏன் தெரியுமா இவ்வளவு அழகா தைரியமா சொல்றாரு? ஏன்னா சங்கீதக்காரன் யாரை நம்பிட்டு இருக்காரு? ஆண்டவரையே நம்பிட்டு இருக்கிறார். ஆண்டவரே நீங்க தான் என் சொத்து, ஆண்டவரே நீங்க தான் என் ஐஸ்வர்யம், நீங்க தான் என் நம்பிக்கை, நீங்க தான் என் ஆண்டவர், ஆண்டவரே என்று சொன்னபடினால அவருக்கு முழு நம்பிக்கை இருக்கு. என்ன தம்ம நம்பிக்கை இருக்கு? நான் ஒரு நாள் மரிப்பேன், ஒரு நாள் நான் மரிப்பேன். ஆனா என் ஆத்மாவை தேவன் என்ன செய்ய மாட்டாரு? பாதாளத்தின் வல்லமைக்கு விடமாட்டார். அதை தப்புவித்து மீட்டெடுப்பார். மீட்டெடுக்கிறது மட்டும் இல்ல, அவர் என்னை தம்முடைய ராஜ்யத்துல ஏற்றுக்கொள்வார்.
என்னுடைய நித்திய ராஜ்யத்துக்குள்ள அழைத்து செல்வார். இப்படி சொல்லிட்டு சொல்வாரு. 14 வசனத்தை கவனிங்க. ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே. பாருங்க, அடுத்தவங்களுக்கு போதனை சொல்றாரு, தேவ பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. யாராவது வீட்டுல ஐஸ்வர்யம் பெருகிச்சா பொறாமப்படாது. அநேக நேரங்களில் விசுவாசிகளுக்கு இது ஒரு காரியம் இருக்கு. அவங்க பாருங்க செல்வ செழிப்பா இருக்காங்க, அவங்களுக்கு பாருங்க மாடிக்கு மேல மாடி வீடு இருக்கு. சில டைம் அந்த மாடியை பார்த்த உடனே நமக்கு கொஞ்சம் சலசலப்பு ஏற்படுதுல. அதனாலதான் சொல்றாரு சங்கீதக்காரன், ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதப்பா, நீ பயப்படாத. ஏன் தெரியுமா? அவங்க முடிவு என்னன்னு உனக்கு சொல்லித்தாருன்னு சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்லித்தராரு? அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்களேன். அவன் மரிக்கிற போது எதுவும் கொண்டு போறது இல்ல, ஒண்ணு. ரெண்டாவது, அவனுடைய புகழ் இருக்கும் பாத்தீங்களா, பெரிய தலைவருங்க அவரு, பெரிய மனுஷங்க, பெரிய சேவை செஞ்சாருங்க, இப்படி எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. இந்த மகிமை கூட அவனோட சேர்ந்து வராது. ஒரு மிஞ்சி போனா மரிச்ச பிறகு ஒரு வருஷம் வரைக்கும் யோசிப்போம். அப்ப 2வது வருஷம் சுத்தமா மறந்துடும். அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரா அப்படின்னு கேட்போம். எல்லா மனுஷனுடைய மகிமை இப்படிதான், ஒரு நாள் எல்லாம் போயிடும். அத்ததை சொல்றாரு, அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்மாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்னென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். செல்வத்தை நம்பினா இதுதான் முடிவு. இப்படி சொல்லிட்டு சொல்றாரு, கனம் பொருந்தினவனாய் இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகிற மிருகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறான். இப்போ நல்ல கனம் இருக்கு, நல்ல ஐஸ்வர்யம் இருக்கு, செல்வம் இருக்கு. ஆனா அந்த மனுஷன், சங்கீதக்காரன் என்ன தெரியுமா சொல்றாரு? அறிவில்லாத மனுஷன். அவன் எப்படிப்பட்ட மனுஷன்? அறிவில்லாத மனுஷன். ஏன் தெரியுமா? பரிசுத்தரை குறித்த அறிவு அவன்கிட்ட இல்ல. பரிசுத்தரை குறித்த அறிவே அறிவு. இவனுக்கு என்ன அறிவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்படி செல்வத்தை மல்டிப்ளை பண்ணலாம் தெரியும், எப்படி செல்வத்தை சம்பாதிக்கணும் முறை தெரியும். ஆனால் தன்னை உண்டாக்கின ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்ற அறிவில்லை. தன்னை உண்டாக்கின ஆண்டவர் இவனுக்கு என்று செய்து முடித்த மிக பெரிதான ரட்சிப்பின் காரியத்தை இவன் அறிந்து கொள்ளவில்லை. அந்த அறிவு இல்லை. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்ற, இவன் அறிவில்லாதவன். இவன் அறிவில்லாதவன் எப்படி இருக்கானா? இந்த மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்க. ஒரு மிருகம் வருது, செத்து போகுது, அதே மாதிரி தான் அவன் நிலைமை. பரிதாபமான ஒரு நிலைமை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நாம் அப்படி இருக்கலாகாது. தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். தேவன் நம்மை தம்முடைய ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்திருக்கிறார். அப்படி என்றால் தம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கென்று நம்மை அழைத்து போக விரும்புகிறார். நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை மாத்திரமே நம்பி, ஆண்டவரே நான் உம்மை மாத்திரம் நம்புறேன், நீதான் என்ன ஆண்டவர், எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை பின்பற்றுங்க, ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பிதா அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப நம்ம எதை தேடணும்னா தேவனை மாத்திரம் தேடணும். இன்னைக்கு தேவன் தாமே இந்த கிருபைகள் நமக்கு தருவாராக.